வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் ட்ரெயின் ட்ரீம்ஸ். ரொம்ப நாளாக இந்த படத்தை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன ஏதுன்றதுலாம் தெரில. பட் ஆனால் இந்த படம் வந்து பெருசாக பார்க்கணுன்ட்டு அந்த ஒரு இதுவே தோணலை. பட் ஆனால் இப்போ நான் வந்து ரெக்ரெட் பண்ணுறேன். ஏன்டா இந்த படத்தை வந்து நம்ம முன்னாடியே பார்க்கல. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட இதை பற்றி சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படம் பாரு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நான் வந்து ஏதோ சம்வாட் ரீசன்னால் இது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் உண்மையாலுமே இந்த படம் பார்த்துட்ட பிறகு 1927 நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கண் முன்னாடி காமிச்சிட்டு போகிற ஒரு படம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளார இருக்குது, எதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் எதெல்லாம் வந்து நெகட்டிவ்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து அந்த நீங்கள் ஒரு டேப்லேயோ இல்லை வந்து ஒரு டிவிலேயோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து முக்கியமாக டேப்பில் பாருங்கள். நான் வந்து இதை வந்து டேப்பில் தான் பார்த்தேன். அண்ட் அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ரேஷியோவில் ஏற்ற மாதிரி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அந்த விஷுவல்ஸை நான் சொல்லியே ஆகணும். அந்த விஷுவல்ஸ் அந்த 1927 அந்த காலகட்டத்தில் எப்படி மக்கள்லாம் வாழ்ந்தாங்க அண்ட் எப்படி வந்து அந்த சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு, யூரோப்பிய நாடுகளில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி வாழ்ந்தாங்க, அவங்க இந்த நவீனமயமாதல் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்டு இதெல்லாம் சொல்கிறதுனால இந்த படம் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணதோ இல்லை வந்து அந்த சர்வைவல் த்ரில்லர் அந்த மாதிரி வந்து நினைக்காதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி அண்ட் ஒரு லவ் ஸ்டோரி. நான் வந்து அதான் சொல்கிறேன். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செக் பண்ணியே ஆகணும். உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு படம்னா நான் இந்த படத்தையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு எமோஷனை வச்சு சூப்பராகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சொன்னேன்னா வந்து அது வந்து ஸ்பாய்லராக மாறிடும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி கடந்து போகிறது அப்படின்றத ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவோட, சூப்பரான ஒரு கேரக்டர் டெப்த்தோடு இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணது சூப்பராகவே வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இனி ஒரு விஷயம், ஸ்டோரி லைன். அந்த ஸ்டோரி லைன் வந்து ஒருத்தரை மட்டுமே அதை ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்க எல்லாரையும் அதை சரவுண்ட் பண்ணி வந்து இருந்தனால அந்த மெயின் கேரக்டர் கூட கனெக்ட் ஆனாலே போதும், சப் கேரக்டர்ஸ் கூடலாம் ஈஸியாக வந்து நம்மளால் மெர்ஜ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஒரு கனெக்ட் வந்து இல்லைன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்காக போய் முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அண்ட் இந்த படத்தை நான் சொல்கிறேங்க, வாட் இஸ் லைஃப் அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன். வலிகளை எப்படி தாங்கிக் கொள்வது அப்படின்றதையும் இந்த படம் வந்து உங்களுக்கு உணர்த்தும். ஸோ வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறது, வலினா என்ன, வலிகள் வந்து நம்ம எப்படி தாங்கிக்கிறது, அந்த வலி வந்து ஏன் வந்து வருது, அண்ட் வந்து அந்த வலினால் நம்ம மற்றவங்க எப்படி அந்த விஷயத்தெல்லாம் உணர்கிறாங்க, தனிமைனா என்ன, அண்ட் அந்த தனிமையில் வந்து எப்படி நம்ம வந்து சர்வைவ் பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் போட்டு ஒரு காட்டின மாதிரி ஒரு ஃபீலுங்க. எல்லாத்தாரையும் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த சினிமா மீடியமோட ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த நம்மளுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் கைஸ், இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக வந்து நான் நினச்சேன். ஒரு சில விஷயங்கள் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா, அந்த கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இது வந்து பெருசாக வந்து கனெக்ட் ஆகலை. ஏன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இது என்னடா படம், பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அந்த கமர்ஷியலாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த படம் வந்து இப்படி தாங்க எடுக்க முடியும். ஏன்னா அவங்களோட கோர் ஐடியாவே அதுதான். நீங்கள் வந்து கமர்ஷியலாக வந்து அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுனால நிறையா இந்த விஷயங்கள்லாம் வச்சு அதை மேக்கப் பண்ணி நம்ம கொடுக்கலாம். பட் ஆனால் அந்த படத்தோட உண்மைத்தன்மை வந்து அதில் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் இந்த படம் வந்து இப்படி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தான். பட் ஆனால் ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு 20-30 பேருக்கு இதை பற்றி பிடிக்காமல் இருக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கலாம். அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து கேரக்டர் ஃபோக்கஸிங்காக இருக்கே தவிர அந்த ஸ்டோரி ஃபோக்கஸிங்காக வந்து அப்பப்போ வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப நின்றுது. ஆனால் கேரக்டர் வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் அந்த கேரக்டரோட அந்த டெப்த் இருக்கே தவிர அந்த ஸ்டோரியை வந்து எந்த விதத்துலேயும் அந்த கேரக்டர் வந்து மூவ் பண்ணலை. திருப்பி அந்த ஸ்டோரி வந்து அங்கேயே தான் நின்றுட்டே இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லாயிருக்கும். ஸோ யா கைஸ், இதுதான் வந்து நான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக வந்து நான் நினச்சேன். ஸோ இதில் வந்து எதனாவது மாற்றி சொல்லியிருந்தாலோ இல்லை மறந்துருந்தாலோ அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்களா? இந்த படத்துக்கு வந்து நீங்கள் என்ன ரிவ்யூ கொடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். So yeah guys, that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.